ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஆஸ்திரேலியாவில் எங்களோட வீட்டு தோட்டத்திலேருந்து கொஞ்சம் மிக்ஸ்டு காய்கறியெல்லாம் பறிக்க போகிறோம். கொஞ்சம் காய்கறி விளைஞ்சி நின்றுச்சு, அதை சரி பறிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ ஃபஸ்ட்டு நம்ம வெண்டைக்காய் பறிச்சிட்ருக்கோம். இது கொஞ்சம் கொஞ்சமாக வெண்டைக்காய் விளைஞ்சிட்டே இருக்குது. இது ஃபஸ்ட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். வெண்டைக்காய் இன்றைக்கி கொஞ்சம் நல்லா வந்துச்சு. இங்கே கொஞ்சம் வெண்டைக்காய் கொஞ்சம் பெருசாக இருக்கும், ரொம்ப தடிமனாக இருக்கும், நீளமாக வராது, கொஞ்சம் குட்டையாக தான் இருக்கும். ஆனால் ரொம்ப திக்காக இருக்க மாதிரி இருக்கும். இந்த மாதிரி தான் இருக்கும் வெண்டைக்காய். இப்போ சம்மர் ஆனதுனால நல்லா வருது வெண்டைக்காய், கொஞ்சம் நல்லா காய்க்குது. இதுதான் வெண்டைக்காய் பறிச்சிட்ருக்கோம். ஸோ நம்மளுக்கு வீட்டுக்கு தேவையான அளவுக்கு வெண்டைக்காய் வந்துட்டுருக்கு. நான் இங்கே புதுசில் வெண்டைக்காய் ஃப்ரீசரில் உள்ளதான் வாங்குவேன். ஃப்ரோசனில் வச்சுருப்பாங்க அந்த வெஜிடபிள். அப்போ வெண்டைக்காய் ஃப்ரெஷ் கிடைக்காது, ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. இப்போ நம்ம வீட்டிலே வச்சிட்டோம். இப்போ அடுத்து பீன்ஸ் பீட்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம். இதான் நம்ம ஃபஸ்ட்டாக பீட்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ண போகிறோம் இன்றைக்கி. நான் இதுக்கு முன்னாடி வச்சதே இல்லை பீட்ரூட்டு. இதுதான் ஃபஸ்ட் டைம் என்னோடய லைஃப்பில் பீட்ரூட் ஹார்வெஸ்ட் பண்ணுறது. இது வச்சு ஒரு 3-4 months, 3.5 months ஆச்சு. அதுக்குள்ளே வந்துச்சு நிறைய நிறைய பீட்ரூட் விளைஞ்சிருக்கு. இது இன்றைக்கி நம்ம ஒன்று மட்டும் பண்ணுறோம். ஸோ இதுதான் பீட்ரூட்டு. ஸோ இது ரொம்ப நல்லது ப்ளட் லெவல் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு. ஸோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. இது சட்னி வைக்கிறதுக்கு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பீட்ரூட் அப்பப்போ நம்ம பண்ணிக்கலாம், வீட்டில் நிறைய இருக்குது தானே, சரி தேவைப்படும் போது பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி ஒன்று மட்டும்தான் பீட்ரூட்டை ஹார்வெஸ்ட் பண்ணுறோம். ஸோ கேரட் இதுக்கு முன்னாடி பண்ணியிருக்கேன், ஆனால் பீட்ரூட் இப்போ தான் ஃபஸ்ட் டைமாட்டு ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். ஸோ அதனால் கொஞ்சம் ரொம்ப சந்தோஷம், பீட்ரூட் ஃபஸ்ட் டைம் ஹார்வெஸ்ட் பண்ணுறதுனால. அது பக்கத்துலேயே கொஞ்சம் பீன்ஸு செடியெல்லாம் வச்சுருக்கோம் பீட்ரூட் பக்கத்துலேயே. பீன்ஸு கொஞ்சம் நல்லா வந்திருக்கு, ஆனால் பீன்ஸு கொஞ்சம் புழு அந்த மாதிரி இருந்துச்சு. பீன்ஸும் பறிச்சிருக்கோம். அப்புறம் கொஞ்சம் தக்காளி இருந்துச்சு, தக்காளி பறிச்சிருக்கேன். ஆனால் வீடியோ எடுக்க முடியல தக்காளி பறிக்கிற டைமில். ஸோ தக்காளியிலே நம்ம 3 வெரைட்டிஸ் தக்காளி நிற்குது நம்ம வீட்டில். இந்த மஞ்சள் கலர் தக்காளி, இது எல்லோ கலரில் தான் இருக்கும் தக்காளி. அது ரெட் கலர் ஆகவே ஆகாது, எல்லோ கலரில் மட்டும்தான் இருக்கும். இன்னும் ரெட் கலர் ஆகிற தக்காளி இருக்குது. அதுக்கப்புறம் ஒரு ப்ரௌனிஷாக இருக்கும் ஒரு தக்காளி. பீட்ரூட் பிடுங்கினதில் பக்கத்தில் நின்று தையும் கூட இப்போ சின்ன செடியும் கூட சேர்ந்து வந்துச்சு. ஸோ தக்காளி ஒரு 3 வெரைட்டிஸ் தக்காளி இது தான். ஸோ மஞ்சள் கலர் இருக்கா, அதுக்கப்புறம் ரெட் கலர், அப்புறம் இன்னொன்று இதுதான் ஒரு இந்த கலர் அவ்வளோதான் ஆகும். இதுக்கு மேலே பழுக்கவே செய்யாது, ஒரு பிளாக்கிஷ் மாதிரி இருக்கும். அது இங்கே ஆஸ்திரேலியாவில் ஃபேமஸாக இருக்குது, கடையில் கூட நம்மளுக்கு கிடைக்கிது. நான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன் எல்லோ கலர் தக்காளியும். நான் ஃபஸ்ட் டைம் இப்போ தான் நான் ஹார்வெஸ்ட் பண்ணுறேன். இதுக்கு முன்னாடி நான் பார்த்துருக்கேன், ஆனால் இப்போ நம்ம விளைச்சல் பண்ணுறோம் இதான். ஸோ இன்றைக்கி இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம். பீன்ஸ் பண்ணியாச்சு, பீன்ஸ் வீடியோ எடுக்க முடியல. அப்புறம் தக்காளியும் வீடியோ எடுக்க முடியல. பீன்ஸு, தக்காளி, அப்புறம் பீட்ரூட்டு, வெண்டைக்காய் இவ்வளோ ஹார்வெஸ்ட் பண்ணிக்கிறோம். ஆக்சுவலி எவ்ரிடே கொஞ்சம் கொஞ்சமாக ஹார்வெஸ்ட் பண்ணுவேன், அடிக்கடி தேவைப்படுற அன்றைக்கி. இன்றைக்கி கொஞ்சம் விளைஞ்சி நின்றுச்சு இதெல்லாம், சரி அதனால் எல்லாம் மிக்ஸ்டாட்டு ஹார்வெஸ்ட் பண்ணியாச்சு. வெண்டைக்காவும் கிடச்சிச்சு. வெண்டைக்காய் கிடச்சதில் ரொம்ப சந்தோஷம், ஏன்னா எங்களுக்கு ஃபஸ்ட்டு கிடைக்காதனால. ஸோ இவ்வளோ இன்றைக்கி ஹார்வெஸ்ட் பண்ணியிருக்கோம் நம்ம ஆஸ்திரேலியாவில், நம்ம வீட்டு தோட்டத்தில். ஸோ இது எங்களுக்கு ஃபஸ்ட் இயர் ஹார்வெஸ்ட்டு. ஸோ எனக்கு கார்டனிங் ஆக்டிவிட்டீஸ் ரொம்ப பிடிக்கும், ஏன்னா ஹெல்த்தியாக இருக்கும்ல, ஆர்கானிக் கூட. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.